பிஃபோர் எபிசோடு பார்த்துருப்பீங்க. ஆக்சிடெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம கடல் வழியாக கோவா அப்படியே போயிட்டுருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இந்த ஒரு vlog. புதுசாக நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முருடேஸ்வரிலேருந்து கோகர்ணா போயிட்டுருக்கோம். வாங்க கோப்ரோவில் சந்திக்கலாம். சூப்பராக கடந்து பயணம் செஞ்சு இந்தாண்ட வந்திருக்கோம். இந்தாண்ட கடல் எப்படி தெரியுது பாருங்க. அதுவும் கடல் பயணமே இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுது கடல் பாருங்க. வாவ், கோயில் இருக்கு, ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயரப்பா, நான் இப்படியே சிங்கிளாகவே இருக்கணும் பாப்பா, நீ தான்ப்பா பார்த்துக்கணும் பாப்பா. எப்படி ப்ரோ இருக்குது? செமையாக இருக்குல்ல? தேவராவோட அந்த பத்த வைக்கும் பார்வைக்கார ரீமேக் பண்ணு எப்படி ப்ரோ. இவன் தொப்புள் காட்டணும் ப்ரோ. அப்படின்னா அவன் தொப்புள் காட்டினா தான் அந்த சாங் ப்ளே பண்ண முடியும். ஆமாம் ப்ரோ, இவன் தொப்புள் காட்டினா தான் அந்த சாங் ப்ளே பண்ண முடியும். என்ன தொப்பையா இருக்குது ப்ரோ? எடுத்தாங்களா என்ன ப்ரோ அங்கே பசங்க? இல்ல கடல் 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 கம்ப்ளைண்ட் போலாம் அந்த இடத்துல வச்சு. என்னது? இப்படி ப்ரோ, இப்படிக்கா இப்படிக்கா நெட் இப்படிக்கா ஆமாம். ஒரு சிலர் தனிமை விரும்பின்னு இருப்பீங்க, கொஞ்ச நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் நானும். அப்படியே இந்த கடலில் சத்தம் கேட்டுச்சு. அப்படி கேட்டப்போ அப்படி கீழே வந்தேன். அங்கே ஒரு டெம்பிள் வந்து நிறைய பாறைகளுக்கு நடுவில் இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு பக்கம் வந்து நம்ம இந்த கடலையோட ஐக்கியமாயிடலான்னு வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம் பாருங்கள். அந்த கடலில் சவுண்டு உங்களுக்கு கேட்கும் பாருங்கள், சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படியே அனுபவிங்க, என்னோடய ட்ராவல் பண்ணுங்கள். இதோட ரீல்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நமக்கான சப்போர்ட் எப்பயுமே நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தனியாக ஃபீல் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். கோகர்ணாக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், கோகர்ணா சிட்டிக்குள்ளே போக போகிறோம். அடுத்தது நம்ம ஸ்டேக்கும் போக போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி vlogs நிறைய தொடர்ந்து பிடிக்கும்னா நான் வந்து லடாக் ரைட் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ரைட்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கும் கொடுங்க. போய் பிளேலிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் மக்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கங்க. ஓகே, இந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இந்த கடல் ஓரத்தில் இருக்கிறது அவ்வளோ அற்புதமான ஒன்றா இருக்குது. இந்த கடல், கடல் மாதா இந்த அபலியை ஏற்றுக்குங்கிற மாதிரி இந்த அருணை ஏற்றுக்கா அப்படிங்கிறது தான் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் 2 ரீல் போஸ்ட் பண்ணியிருந்தோம். வேறு லெவலில் இருந்தது. அதுக்கான வீடியோ கிளிப்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. மோர் தென் ட்ராவல் vlog இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பீச்செல்லாம் தாண்டி அப்படியே வந்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு முந்திரி தோப்பே இருக்குது. ஆனால் முந்திரி பழம் இருக்குதாங்கிறது தெரியல. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 கிலோமீட்டர் தான். ஸ்கூல் பாய்ஸ் தான் போயிட்டுக்கிறாங்க. முந்திரி பழம் இருக்குதான்னு பாரு ப்ரோ. இருக்கும் பாருங்க, நல்லா பாருங்க, இருக்கும். ஆமாம். அதான் பார்க்குறேன். இங்கே இருக்குது ப்ரோ, ஒன்று இருக்குது ப்ரோ. அந்தாண்ட ஒன்று இருக்குது ப்ரோ. ஆனால் அது கொஞ்சம் காயாக தான் இருக்குது ரெண்டும். எப்படி குருவி கடிச்சு வச்சுக்குது அங்கே பாருங்க ஃபஸ்ட்டில். இங்கே இன்னும் கொஞ்சம் அந்த மொனக்காலையில் பாருங்க ப்ரோ, குருவி கடிச்சு வச்சுக்குது. அதான் கடிச்சு வச்சுக்குது. உள்ளெல்லாம் போகக்கூடாது ப்ரோ, தப்பு. கேட்டால் தருவாங்க.
கேட்டால் தருவாங்க. நிறைய சாப்பிட்டுக்கிறோம் அந்த மாதிரி வடிகரி சைடில். அதுவும் பழம் காய வந்துட்டு கொட்டையை பிச்சிருப்பாங்கண்ணா. வா பரவாயில்ல, நல்லா இருக்குது. அழகுதா? சரி, என்ஜாய். அங்கே பாரு ப்ரோ, பழம் கிடச்சிச்சு ப்ரோ. நீ கேட்டது அங்கே பாரு. உங்களுக்கு தான் அது. ஏறு ப்ரோ, இந்த கிளை உடஞ்சிருக்கு. இது இழுத்து பார்க்கலாமாண்ணா? அதான் வாங்குவோம். ப்ரோ இன்னொரு பழத்தை பார்த்துட்டு ப்ரோ, அதோட பெரிய பழமா அந்த கலையில் இருக்குது ப்ரோ. அங்கே போரு ப்ரோ, அந்த கலையில் இங்கே வந்து போரு ப்ரோ. மஞ்சேர்னு ஒன்று இருக்குது ப்ரோ அந்த கலையில். இதெல்லாம் ஏறணும்னு வச்சுக்கோங்க, மரம் உடஞ்சிரும் ப்ரோ. ப்ரோ 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 வந்துக்கா, கிளை வந்துருச்சு. இந்த கிளை வந்துருச்சு கையோட. வந்துருச்சா? விழுந்துருச்சு அதுவே. இன்னொரு பழம் இருக்குது ப்ரோ அங்கே. ப்ரோ இது உடஞ்ச கிளை ப்ரோ. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். எப்படி ப்ரோ? நாங்கள் பண்ணாத சேட்டையே இல்லை ப்ரோ. வாங்க பாருங்க ப்ரோ, இங்கே பாரு ப்ரோ, மண்டையை நல்லா திருப்பி இங்கே பாரு ப்ரோ. எனக்கு தான் ப்ரோ இன்னும் 2-3 பழம் இருக்குது ப்ரோ. வெயிட் பண்ணு ப்ரோ, சொல்கிறேன். இன்னும் அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதுதான் ப்ரோ சொன்னேன் நான். இப்போ அதான் ப்ரோ 2-3 இருக்குதுன்னு சொன்னேன். போச்சு. மேலே நின்றுச்சு ப்ரோ அது. இன்னொன்னுங்க விழுந்துச்சு. சூப்பர் ப்ரோ. இன்னும் இருக்கும் ப்ரோ, இன்னும் இருக்கும் ப்ரோ. நல்லா பார்க்கணும் ப்ரோ. இல்லை ப்ரோ அப்படியே எடுத்துட்டீங்களா? சரி. இல்லை அது கொஞ்சம் வீடியோஸ்க்கு அட்ராக்டிவ் ஆகுது இல்லை, அதனால். வண்டி மலை இன்னும் இருக்கும் ப்ரோ, நல்லா பார்க்கணும் ப்ரோ. எல்லாம் கிளைய கவினா கெவினா அவன் பிஸியாக இருக்கான் ப்ரோ. அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, எசப்பாட்டு பாடுறான். ஓ மேப் போடுறத நீ எங்கேயே போயிடுக்கிற? ஐயோ ஐயோ, அந்த ரூட்டும் இல்லையே? அந்த ரூட்டு தானா? அதான் நடக்குது. ஐயோ ஐயோ ப்ரோ, ஓனாயி ப்ரோ, ஓனாயி ப்ரோ, ஓனாய். காட்டுக்கு தண்ணி வைக்கிறார் அண்ணன். என்ன புதர உட்காந்துக்கிறாங்க. கோகர்ணா இந்த ரூட்டே சூப்பராக இருக்குதுப்பா. என்ன ஊர்பட்ட போடுக்குது. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர். 5:38 5:40 கிட்டத்தட்ட 5:45 போயிடும். ஓஎம் பீச், ஓம் பீச். என்ன ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இது மலையவே. பார்த்தீங்களா வியூவா? வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல?
சாவியா பண்ணிடு சாவியா சாவி. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அங்கே தான் போகிறோம் அங்கே தான் போகிறோம். அப்படின்னா அங்கே போகிறோம் அங்கே போகிறோம். நீ காருக்குள்ளே போயிடாத. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் போகுது நம்ம லொக்கேஷனுக்கு. 2 கிலோமீட்டர் கிடதா. சன்செட் ஃபீலிங் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்க அந்த வெளிச்சம். ஃபைனலாக நம்ம வியூ பாயிண்ட்லேருந்து கீழே இருக்கிறது தான் நம்மளோட ரெசார்ட் ஆன் நம்ம ரூம். இன்னும் 450 மீட்டர் தான். சூரிய அஸ்தமனத்தோடு இடத்தை நெருங்கி விட்டோம். முன்னாடி போறதா? அதான் ப்ரோ. ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிருப்போம். கோகர்னாவில் குட்லே அப்படிங்கிற ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு ஸ்டே வந்து நாங்கள் புக் பண்ணது பீச் ஓரத்தில் இருக்கிற மாதிரி. பட் ஆனால் அவங்க கொண்டு போய் காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 400-500 மீட்டர் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஸ்டே இருந்துச்சு. அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அமௌண்ட்டு கொஞ்சம் சேர்த்தி போனாலும் சரி பீச் ஓரத்தில் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பாதி தான் கொடுத்தாங்க ஆன்லைனில் புக் பண்ணப்போ. வாங்கிட்டு அப்புறமேட்டு ரிட்டர்ன் வந்து கோகர்னாவோட மெயின் பீச்சுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். ஒருத்தங்க கத்திட்டு வரான் பின்னாடி. பேர்லாம் இருக்கு போல. பெரிய ஊராக தான்டா இருக்கு. பேர்லாம் எடுத்துருக்கோம் அவ்வளோ. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கோயிலுங்க இருக்கு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குப்பா. கண்ணி குடிக்குது பாரு கண்ணி குட்டி. அப்படியே ஃபாரினர்ஸ் இருக்காங்க. சிக்கனம் செத்தான் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. நேரா விடு ப்ரோ. நேரா நேரா ப்ரோ. அதான் ப்ரோ பீச்சு. எங்கேயா ப்ரோ போறாரு அவரு? இதுதான் பீச்சு. இதான் மெயின் பீச் டா. இதுதான் மெயின் பீச். பாத்தியா ப்ரோ? அங்க கொண்டு போய் பள்ளத்தாக்கல கொண்டு போய் விட்டுட்டு நடந்து போய் 200% உண்டா. அது எப்படி சொல்றது? வந்துச்சு ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி. பாட்டு கூட எப்படி எழுதியிருக்கானா, நியூட்டன் ஆப்பிள் விழ புவி ஈர்ப்பை கண்டான் நடி, நானும் முன்னில் விழ விழி ஈர்ப்பை கொண்டே நடி. எதுப்பா இப்போ இருக்கிற எனக்கு வெளியில டென்ஷன் ஆகிடுக்குது. விழி பிதுங்கிட்டு இருக்குது பசியிலையும். எனக்கு வந்து கேட்குது. ஓகே பீச் அப்படியே எப்படி தெரியுது பாருங்க. சும்மா பயங்கரமாக இருக்குது. நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கு போது எனக்கு. ஓகே பார்த்துக்கலாம். இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணி பீச் பார்த்துட்டு அப்படியே அந்த ரூம் ஸ்டே போயிட்டோம். இந்த ஸ்டே வந்து பீச் ஓரத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால போகிறோம். 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகுது. 7 கிலோமீட்டர் தான் வந்துருக்கோம். 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். மொத்த பீச்சுக்கு போகிறாங்க. இன்னும் 1.2 கிலோமீட்டர்.
எந்திரிச்சு வெளியே வந்தால் அப்படியே பீச்சு எப்படி இருக்கு பாரு. ஓகே, இந்த பீச் ரெசார்ட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னையோட நாங்கள் இங்கே பீச்செல்லாம் ஆட்டம் போட்டுட்டு எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணிட்டு சாப்பிட்டு இந்த ஸ்டேவில் ஸ்டே பண்ண போகிறோம். இது என்ன ஸ்டே, எந்த இடம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த விலாகில் வந்துகிட்டே இருக்க போது. சூப்பரான விலாக்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்க போது. வெயிட் அண்ட் சி. அடுத்த விலாகில் ஒரு ஹிண்ட் வச்சுருக்கேன், ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது நீங்களே பார்த்து அசந்துருவீங்க, அந்தளவுக்கு இருக்கும். அடுத்த விலாக்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கேன். சேனலுக்கு யாராவது புதிய பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய கோர் ரைடர் சேனல்ஸ் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா.